ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி, நல்லா தம் பிரியாணி ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ 25 ml அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். 2 பட்டை எடுத்துக்கோங்க, 5 ஏலக்காய், ஒரு 8 கிராம்பு எடுத்துருக்கேன். இது எல்லாமே போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், அப்படி இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதிலே போட்டுடலாம். நல்ல எண்ணெய், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு மட்டும் புதினா எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத ஃபைனலாக போடுறதுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், பாதி அளவுக்கு இப்போயே போட்டுடலாம். இதில் காஞ்ச மிளகா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பேஸ்டெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் ஒரு 2 பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட வேண்டாம், முழுசாக போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா பொடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த புளி கரண்டியில் 2 கரண்டி ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா 25 ml அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ எல்லா காய்கறிகளும் சேர்த்து இது ஒரு 300 கிராம் வர அளவுக்கு, அதாவது அரிசி 300 கிராம் எடுத்துருக்கேன். அதே மாதிரி காய்கறிகளும் சேர்த்து ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த காயெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கணும். நான் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இதில் நீங்கள் நூக்கல்லாம் போடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இந்த காய்கறியில் எல்லாமே நல்லா காரம் ஃபுல்லாக நல்லா பிடிச்சிருச்சு, உப்பும் நல்லா பிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 300 கிராம் அரிசி அப்படிங்கிறது இந்த மாதிரி பாத்திரத்தில் அதாவது இந்த அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன். நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. தம் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது பாஸ்மதி ரைஸ் அப்படின்றது 1க்கு 1.25 ஊற்றினா சரியாக இருக்கும். இப்போ இதிலே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த மசாலா எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வதங்கி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த கப்பில் தான் நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன். இப்போ அதே கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நம்ம வாயில் ஊற்றி பார்க்கும் போது உப்பு கொஞ்சம் தூக்கலாகவும் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நம்ம போடுற அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரணும், ஒலை கொதிக்கிற மாதிரி கொதிச்சா போதும். இப்போ அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு தம் பிரியாணி அப்படிங்கிறதுனால இப்போ நான் பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அது என்னென்னா, 1 பங்கு அளவுக்கு எடுத்தோம்னா அதில் 2.5 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே அரிசியை போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிச்சிட்டு இதில் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். அதாவது பாதி அளவுக்கு இதில் வெந்தால் போதும். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ சாதத்தை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 1/4 வாசி அளவுக்கு இதில் வெந்துருச்சு.
இப்போ என்ன பண்ணலாம், இந்த தண்ணி எல்லாமே வடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு வடி வச்சுட்டு இது எல்லாமே இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த காய்கறியெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, எல்லாமே நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம போட்ட உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாமே வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சாதம், அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்க. இப்போ லேசாக ஒரு பரட்டை மட்டும் பரட்டிடலாம். இப்போ மீதி இருக்க கொத்தமல்லி இலை, புதினா இலை இதெல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக நெய் போட்டுட்டு தட்டை வச்சு மூடிட்டு தோசைக்கல்ல வந்து 5 நிமிஷம் பக்கத்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ இந்த பிரியாணி எடுத்து இதில் வச்சிடலாம். இப்போ நம்ம வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, கஞ்சி தண்ணி, அதுவும் சூடாக இருக்குது, அதனால் அதை மேலே வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிரியாணியை எடுத்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நல்ல ஒரு அட்டகாசமான நல்ல ஒரு தம் பிரியாணி நம்ம நல்ல சிம்பிளாக நல்லா ஈஸியாக பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தயிர் வெங்காயம் ஒன்று செஞ்சு வச்சுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் எடுத்து பரிமாறுங்க. பரிமாறிட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.